ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அன்னபூர்ணியுமே சிந்துவை வந்து ஸ்னேகா அடிச்சிட்டா அப்படின்றதுனால ஒரு கோவத்தோட என்னுடைய மருமகளை எப்படி இங்கே ஸ்னேகா வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் ஸ்னேகாவை போய் பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த ஒரு கோவத்தில் ஸ்னேகாவுமே நம்ம இங்கே அன்னபூர்ணியும் சரி இங்கே சிவாவையும் சரி நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனது உடனே இங்கே அன்னபூர்ணி அடிச்சதுக்கு அன்னபூர்ணி மேலேயும் எங்க அவங்க ஸ்னேகாவுடைய வாழ்க்கை கெடுத்ததுக்காக சிவா மேலேயுமே 2 பேர் மேலேயுமே கேஸும் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுத்த உடனே எங்க போலீஸையுமே இந்த கேஸை எடுத்த உடனே எங்க சிவாவையும் இங்க அன்னபூர்ணியுமே அரெஸ்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்னேகாவும் இங்க அவங்க எப்படி எங்கிட்ட கொழுப்பு வேலை பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா கிட்டயுமே போய், அப்பா நம்மள எப்படி இங்க அன்னபூர்ணி ஆண்டி அடிக்கலாம், அவங்க எங்க சிந்துவை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய மருமகளை நீங்க எப்படி கை வைக்கலாம்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி ஆண்டி வந்து என்ன அடிச்சிருக்க கூடாது, அடிச்சதுக்கு அவங்க கண்டிப்பா அதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் அன்னபூர்ணி மேலையும் அங்க இருக்கிற சிவா மேலையுமே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நம்மளுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கவே போறது கிடையாது, நம்மள எப்பவுமே அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு மேலேயுமே நம்ம சும்மா இருந்தா எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு வேலையுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்னேகாவுமே சொல்லிடுவாங்க. உடனே இங்க அன்னபூர்ணியுமே சிந்து கிட்ட வந்து, சிந்து நீ எதுக்காக அங்க ஸ்னேகா கிட்ட போன, ஸ்னேகாவை நீ எதிர்த்து கேள்வி கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அன்னபூர்ணி சொல்லவும் உடனே மகாவும், அத்தை என்னால அவ அந்த பஞ்சாயத்து முன்னாடி நின்றுகிட்டு இங்க டாக்டரை பத்தி ரொம்பவே தப்பா சொன்னதெல்லாம் என்னால பொறுக்க முடியல, அதனாலதான் அதுக்கான ஆதாரம் கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போனேன். ஆனா அவ அதுக்கு முன்னாடியே பேட்டியை கூப்பிட்டு இது இங்க பிரஸ்ஸை கூப்பிட்டு அங்க பேட்டியும் கொடுத்துட்டு இருந்தா. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே கோபமா இருந்துச்சு. நின்றுட்டு அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இங்க ஸ்னேகா வந்து ரொம்பவே டாக்டரை தப்பா பேசி அங்க பேட்டி கொடுத்துட்டு இருந்தா. அந்த ஒரு கோவத்துல தான் இங்க நான் அங்க ஸ்னேகா கிட்ட போய், எதுக்காக இப்படி எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்க, இப்படி பொய் சொல்றதுக்கெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவ ரொம்பவே திமிராவும் பதில் சொன்னா. நான் கோவத்துல அவளை கண்ணத்திலே அரைஞ்ச. அதுக்காக அவங்க வீட்டுல இருந்த அடியாட்கள் எல்லாம் வச்சு என்ன பயங்கரமா அடிச்சுட்டாங்க, மற்றபடி வேற அங்க எதுவுமே நடக்கலத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிந்துவுமே சொல்லிடுவோம். அன்னபூர்ணி வந்து, சிந்து இதுக்கு மேல நீ அவளுடைய பிரச்சனைக்கு போக கூடாது, இப்ப அவளை பயங்கரமா வெளுத்து வாங்கிட்டு வந்திருக்க, இதுக்கு மேல உன்னுடைய பிரச்சனைக்கு அவ வரமாட்டா, இங்க கண்டிப்பா இங்க சிவா வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டான், என்னுடைய புள்ள இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவ சிவாவை அடினு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ எவ்வளவு நாள் இப்படி பொய் சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நானும் தான் பாக்குறேன் அப்படின்னு மாதிரியுமே அங்க இருக்கிற அன்னபூர்ணி சொல்லவும் உடனே இங்க சிந்துவும், அத்தை எனக்கு இங்க ஸ்னேகாவை நினைச்சா ரொம்பவே பயமா இருக்கத்த, அவ ஏதோ ஒரு பொய்ய சொல்லி இங்க டாக்டரை கல்யாணம் பண்ணிப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாவும் இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப நீங்க போய் அவளை அடிச்சுட்டு வர வந்திருக்கீங்க, இந்த ஒரு விஷயத்த வச்சு அவ என்னதான் பண்றாலும் தெரியல, அவ இதெல்லாம் ஒண்ணு கண்டிப்பா பண்ணுவாத்த, ஏன்னா ஸ்னேகா வந்து சும்மா கிடையாது, அவ ஒரு சின்ன குழு கிடைச்சாவே அவ பத்திரகாளி ஆட்டம் ஆடுவா, இப்ப நீங்க அவளை போய் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க, இப்ப அவ என்னதான் பண்ண போறாளோ தெரியல, எனக்கு பயமா இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிந்து சொல்லவும், சிந்து நீ எதுக்குமே பயப்படாத, நம்ம இதெல்லாம் தப்பு பண்ணாதான் நம்ம பயப்படணும், அதுவும் இல்லாம உன்னை வந்து அடியால் வச்சு அடிச்சிருக்கா, அதுக்கே அவ மேல நம்ம கேஸ் கொடுக்கலாம், அப்படியே நம்ம மேல கேஸ் கொடுத்து எங்க போலீஸே நம்மள புடிச்சிட்டு போனாலையும் கண்டிப்பா அந்த கேஸ் செல்லவே செல்லாது, ஏன்னா உன்னை அடிச்சதுக்கு காரணமா வச்சுதான் நானுமே அவளை போய் வெளுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாம என்னுடைய மருமக மேல அவ எப்படி கை வைக்கலாம், அவளுக்கு கை வைக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அன்னபூர்ணி சொல்லவும் உடனே இதை கேட்ட அங்க இருக்கிற சிந்துக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இன்னும் இருந்தாலும் இங்க சிந்துவை வந்து எப்பவுமே தன்னுடைய மருமகன் சொல்லிட்டு அன்னபூர்ணி எப்பவுமே சொன்னது கிடையாது. ஆனா இப்ப சிந்து முன்னாடியே என்னுடைய மருமக மேல எப்படி இங்க ஸ்னேகா கை வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்களா. இதை கேட்ட உடனே எங்க சிந்துக்கும் ரொம்பவே சந்தோஷமாகவும், அத்தை நீங்க என்ன மருமகன் சொன்னீங்களா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கத்த, அத்தை நீங்க இப்படிலாம் கூப்பிட மாட்டீங்களா, இப்படிலாம் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாளா ஏங்கிருக்கேன் தெரியுமா, இன்னைக்குதான் எனக்கு சந்தோஷமா இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிந்து சொல்லிட்டுறாங்க. உடனே இதை கேட்ட அன்னபூர்ணியுமே, சிந்து நீ ரொம்பவே அடிபட்டு இருக்கு, நீ போய் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அன்னபூர்ணியுமே சொல்லிட்டுறாங்க. ஒரு சைடு இங்க ஸ்னேகாவுக்குமே இங்க சிவாவை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு வேற கொடுத்துருக்கேன். ஸ்னேகா கிட்ட நம்ம எப்படி இங்க அந்த ஒரு வாக்கு நம்ம கொடுத்துட்டு இப்போ தட்டி கழிக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அதுவும் இல்லாம நான் இங்க சுவாதி கிட்ட நான் என்னத்தான் சொல்லி இதை சமாளிப்பேன் அப்படின்னு மாதிரியுமே அங்க அன்னபூர்ணி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை யோசிச்சாலையுமே இன்னொரு பிரச்சனை வந்து இங்க பைரவி வந்து ஆறுமுகத்தை டிவோர்ஸ் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸுமே அப்ளை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கான நோட்டீஸ் வந்து இன்னும் 3 மந்த்துக்குள்ள வீட்டுக்கே வந்துடும்.
இவங்க 2 பேருக்கும் 3 மந்த்துக்குள்ளே வந்து டிவோர்ஸே கிடைச்சிரும். ஸோ இது இந்த டிவோர்ஸே கிடைக்கக்கூடாது. அப்படி டிவோர்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் ஆறுமுகத்தால் தாங்கிக்கவே முடியாது. அவன் என்ன பண்ணிப்பானே தெரியல. நான் எந்த ஒரு விஷயத்த நினச்சி நான் வருத்தப்படுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே மனசுல நினச்சிக்கிட்டு இருக்க. ஒரு சைடு இங்கே ஆறுமுகம் வந்து பைரவி நினச்சிக்கிட்டு பைரவிக்கு நம்ம இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்க கூடாது, இப்படி ஒரு துரோகத்தை பண்ணதுக்கு எனக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ, விவசாயம் இருந்துக்கிட்டு அந்த நெல் பயிரை அழிச்சதும் இல்லாமல் எங்கள் பைரவிக்கு நான் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கள்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆறுமுகமும் பைரவியை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பைரவி வந்து எனக்கு எப்போ தான் கூடிய சீக்கிரம் வந்து டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட்டோடையே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சஞ்சயை நம்புகிறாங்களே தவிர இங்கே ஆறுமுகத்தை துளி கூட நம்பாமல் ஆறுமுகம் பழைய தப்புவெல்லாம் வச்சு அவங்க யோசிச்சு இங்கே ஆறுமுகத்தை வந்து ரொம்பவே தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்பவே இங்கே பைரவி வந்து ஆறுமுகத்தை கட்டிட்டு வந்ததுலேருந்து கண்டிப்பாக இங்கே ஆறுமுகம் வந்து ரொம்பவே திருந்தி பொறுப்பாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது தெரியாமல் இங்கே பைரவியுமே பழைய தப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே ஆறுமுகத்தை ரொம்பவே தப்பாகவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆறுமுகம் உண்மையவே சொன்னாலையும் அதை நம்பாமல் இங்கே ஆறுமுகத்தை வந்து ரொம்பவே அசிங்கமும் படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இங்கே ஆறுமுகமும் தெரியாமல் இங்கே பைரவி இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரும்பு காட்டையுமே அழிச்சாங்க. எதுக்காக அப்படின்னா இங்கே பைரவியுமே இந்த நெல் பயிரை இந்த கரும்பு பயிரை நான் நல்லபடியாக விளைச்சல் பண்ணி காமிச்சிட்டேன்னா நீ எனக்கு எந்த ஒரு பேச்சும் பேசாமல் எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் போட்டுடணும் அப்படின்ற ஒரு சவால் விட்டுட்டு அந்த ஒரு பயிருமே விளைச்சிருப்பாங்க. அதனால் இந்த ஒரு பயிர் வந்து நல்லபடியாக விளைச்சல் ஆகலைன்னா கண்டிப்பாக பைரவி இந்த வீட்டுக்குள்ளே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தையுமே பண்ணிட்டாங்க. ஆனால் இது தெரியாமல் பைரவியுமே இனி பண்ண தப்ப கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனால் இப்போ பண்ண பார்த்தியா ஒரு விவசாயம் இருந்துக்கிட்டு அந்த கரும்பு பயிர்களை இவ்வளோ அநியாயமாக நீ அழிச்சதுக்கு காரணம் நீ என்னன்னு சொல்லாததுக்கு வரைக்கும் நான் கண்டிப்பாக உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சொன்ன வார்த்தையே முன்னாடியே நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இதுக்கு மேலேயாவது திருந்தி வாழ நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி முன்னாடி ஒரு வார்த்தை ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆறுமுகம் வந்து திருந்தி வாழ்ந்து இங்கே பைரவிக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இன்னொரு தப்பு பண்ண பிறகு இங்க பைரவி வந்து முன்னாடி பண்ண தப்பெல்லாம் நான் மன்னிச்சிருவேன், இப்போ பண்ண தப்பெல்லாம் நான் மறக்க மாட்டேன், உன்னை மன்னிக்க மாட்டேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும், அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ள இருந்தா கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கை வந்து நாசமா போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பைரவி. ஆனா பைரவி பண்றதும் மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயமே சொல்லலாம். ஆனா ஆறுமுகம் வந்து இந்த ஒரு விஷயத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த நினைச்சுதான் அவங்க இப்ப வரைக்குமே அழுதுகிட்டு இருக்காங்க. யாருக்காகவும் அழுகாத அது பைரவிக்காக இங்க இருக்கணும்ன்றதுக்காக அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா ஆறுமுகத்துக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை வந்து கண்டிப்பா இங்க பைரவி சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கூடிய சீக்கிரம் இங்க ஆறுமுகத்து கூட இந்த டிவோர்ஸ் வாங்கிட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும், இந்த வீட்டை விட்டு போனாதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இப்ப வரைக்குமே பைரவி வந்து அதே ஒரு மைண்ட் செட்டை வந்து மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஃபிக்ஸ்ல இருந்து அவங்களால வெளியே வர முடியல. என்னதான் எங்க ஆறுமுகம் நல்லது பண்ணாலையும் அந்த நல்லது பண்ண விஷயங்கள் எல்லாம் யோசிக்காம ஒரு விஷயம் கெட்ட விஷயம் ஒரு விஷயம் பண்ணதை வச்சு அவங்க இப்ப வரைக்கும் ஆறுமுகத்தை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆறுமுகம் தான் இப்போ எப்படி அவர் நல்லவர்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியும்? இங்கே சஞ்சயும் எல்லா விஷயமும் இங்கே சாட்சி இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் எல்லா விஷயமும் பக்காவாக போலீஸ்ன்றதுனால எல்லா ஒரு விஷயமும் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுனால மாறன் கூட சேர்ந்து நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆதாரம் இல்லாமல் இங்கே சஞ்சய் வந்து கெட்டவன் தான், அவன் கேடு கெட்டவன் அப்படின்றத எப்படி இங்கே ஆறுமுகமும் நிரூபிப்பாங்க? அப்படி முடியாமல் இங்கே கோயிலுக்கு போயிட்டு அங்கே பரிகாரம் செஞ்சு இப்படி ஒரு வழியாவது இங்க பைரவி வந்து நம்ம கூட இருப்பாவலான்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்பயுமே அந்த சாமியோ இவருக்கு கை கொடுக்கல. அதுவும் இல்லாமல் இங்க இருக்கிற அன்னபூர்ணியுமே அங்க ஆறுமுகத்தை நம்பல, இங்க இருக்கிற பைரவியும் நம்பல, யாருமே நம்பலனா இங்க ஆறுமுகம் எப்படி அங்க பைரவி கூட சேர்ந்து வாழ்வாரு? அதுவும் இல்லாம யாரும் அவருக்கு ஒரு பக்கபலமா நிக்கணும், சப்போர்ட்டிவா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நினைக்கிறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க யாருமே இங்க ஆறுமுக சைடோ இல்ல ஆறுமுக பக்கம் இருக்கிற நியாயத்தையோ யாருமே பேச மாட்டாங்க. ஆனா ஒண்ணு இங்க சிவா மட்டும் அங்க ஆறுமுகத்தை கூட ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இல்லைன்னா கண்டிப்பா இங்க ஆறுமுகம் என்னதான் முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா தப்பான ஒரு முடிவு எடுக்கிற அவரு வந்து ஒரு டிசிஷன்ல தான் இருந்தாரு. ஆனா இங்க சிவா வந்து ஆறுமுகத்துக்கிட்ட ஒரு சமாதானம் சொல்லி கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும். இங்க சஞ்சயுடைய சுயரூபம் இங்க பைரவிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட சேர்ந்து பைரவி வாழதான் போறா. அதுவும் இல்லாம பைரவி உன்னை விட்டு பிரிய மாட்டா, அது எனக்கு நல்லாவே
தெரியும். ஏன்னா பைரவி உன் மேலே கோவமாக இருந்தாலையும் எந்த இடத்துல கோவம் இருக்கோ அந்த இடத்துல தான் நிறைய பாசங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் பைரவியுமே. ஆனால் உன் மேலே கோவப்படுறானா கண்டிப்பாக உன் மேலே நிறைய பாசம் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு அவள் போக மாட்டா, நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆறுதலான வார்த்தை வந்து எங்கள் ஆறுமுகத்துக்கு சொல்கிற விஷயம் வந்து சிவா மட்டும்தான். சிவாவும் அங்கே இருக்கிற சிந்துவும் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக எங்கள் ஆறுமுகம் வந்து ஏற்கனவே முன்னாடியே தப்பான ஒரு முடிவெடுத்து அவர் வந்து உயிரோடையே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே மகாவுமே யாருக்கு எந்த ஒரு கெடுதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே சுவாதிக்கு வந்து சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கிட்ட கேட்ட கையுமே அவங்க தான். இங்கே ஸ்னேகா கிட்ட போயிட்டு உனக்கு நான் சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கையும் அதே தான். ஏன்னா இவங்க இப்படியும் இங்கேயும் ஒரு விஷயம் பேசிட்டு அங்கேயும் ஒரு விஷயம் பேசிட்டு அங்கே நடு சென்டரில் நின்றுகிட்டு இருக்காங்க. இங்கே மகாவுமே ஒரு சைடு இந்த வீட்டை விட்டு மகா இந்த சிந்துவை வந்து துரத்தணும் அப்படின்றதுனால சுவாதியை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக இங்கே அன்னபூர்ணி கிட்ட வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்னேகா வந்து அந்த நியாயம் கேட்டும் போது ஸ்னேகா கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி தெரியல, அன்னபூர்ணி அக்கா வந்து இங்கே சுவாதிக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக இருக்காங்க, நான் என்னதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மகாவுமே ஸ்னேகாட்ட சொல்லி ஒரு சமாதானம் பதித்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஸ்னேகா கொடுத்த கேஸை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற சஞ்சயும் அவங்க கூட ஒரு 4 போலீஸ் ஆட்களுமே அங்கே வீட்டுக்குள்ளுமே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே அன்னபூர்ணியும் இங்கே சஞ்சயை பார்க்கவும் என்ன தம்பி சஞ்சய் என்னப்பா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சஞ்சயுமே இங்கே அன்னபூர்ணியை பார்த்துட்டு ஆண்டி இங்கே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உங்கள் மேலேயும் சிவா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களை நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சஞ்சயுமே சொல்லவும் இதை கேட்ட அங்கே இருக்கிற சிந்து மகான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும் ஆனால் மகாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன இருந்தாலையும் இங்கே அன்னபூர்ணி இந்த வீட்டை விட்டு போயிட்டானா நம்ம ஒரு ஃப்ரீ பேர்டாக நம்ம இந்த வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனையே இங்க அன்னபூர்ணி மட்டும்தான். என்னுடைய தம்பிய இங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்காக இப்படி நீ அலைய விட்டல, கண்டிப்பா இங்க ஸ்னேகா வந்து உன்னை சும்மாவே விட மாட்டா. இங்க சிவாவை எப்ப நீங்க ஸ்னேகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களோ அது வெறியும் உங்க ஸ்னேகாவுடைய ஆட்டம் அடங்கவே அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மகாவுமே மனசுக்குள்ளே நினைச்சுக்கவும் உடனே சிவாவுமே அங்க சஞ்சயை பார்த்து சஞ்சய் ப்ரோ என்ன ப்ரோ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக எங்களுடைய பிரேமா இப்படியெல்லாம் ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவா சொல்லவும் உடனே அங்கே சஞ்சயும் ஸ்னேகா வந்து ஆதாரப்பூர்வமாக இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஸ்னேகாவை போய் இங்கே அன்னபூர்ணி ஆண்டி அடிச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த இங்கே ஸ்னேகா வந்து உஷாரா அவங்க வீடியோ ஆதாரமும் அமுச்சு விட்டுருக்காங்க. இவங்க கொடுத்த கேஸை நான் எடுக்கலைன்னா கண்டிப்பாக அது தப்பாகிடும், நான் இங்கே சட்டப்படி என்ன சட்டமோ அதை தான் நான் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இங்கே அன்னபூர்ணி ஆண்டியை அரெஸ்ட் பண்ணுறதை நினச்சி எனக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியும், ஏன்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நான் அரெஸ்ட் பண்ணலனா கண்டிப்பா அங்க ஸ்னேகா வந்து என் மேல கேள்வி எழுப்பாங்க. அதுவும் இல்லாம என்னுடைய ஐ போஸ்டிங்ல இருக்கிறவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா என்னுடைய வேலையே போயிடும். அதனால தான் இங்க நான் அன்னபூர்ணி ஆண்டியை அரெஸ்ட் பண்ற ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம அன்னபூர்ணி ஆண்டி மேலே கொடுக்காம உங்க மேலேயுமே சேர்த்து கேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்கள லவ் பண்ணி அவங்க கிட்ட தப்பா நடந்து இப்ப ஏமாத்தி அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படின்ற மாதிரியுமே அவங்க சொல்லி உங்க மேலேயுமே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க 2 பேரும் உங்க ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிவாவையும் சரி 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. வெளியே வந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்த சிந்துவுமே பார்த்துட்டு ரொம்பவே பதட்டத்தோட சஞ்சய் கிட்ட போய் சஞ்சய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அத்தையை கூட்டிட்டு போகாதீங்க, டாக்டர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிந்துவுமே பதட்டப்படவும் யாருமே அங்க போலீஸ் அங்க சஞ்சய் வந்து நிக்காம அங்க இருக்கிற அன்னபூர்ணியையும் சிவாவையும் கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனும் போயிடுறாங்க. ஒரு சைடு இங்க சிந்து ரொம்பவே பதட்டமாகவும் அங்க உள்ள போயிட்டு பைரவி கிட்ட பைரவி இங்க அன்னபூர்ணியையும் டாக்டரையும் இந்த சஞ்சய் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு, என்ன ஆச்சுன்னு தெரியல, வா பைரவி இங்க சஞ்சய் கிட்ட சொல்லு, எங்க அத்தையையும் டாக்டரையும் நீங்க அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சஞ்சய் கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரியுமே அங்க இருக்கிற சிந்து சொல்லுவோம். உடனே அங்க இருக்கிற சிந்து சொன்ன உடனே பைரவியும் ரொம்பவே பதட்டத்தோட அங்கிருந்து கிளம்புறாங்க. ஒரு சைடு இங்கே ரூமில் உக்காந்துக்கிட்டு ஆறுமுகமும் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்க. ஏன்னா ஆறுமுகத்துக்கிட்ட நம்ம போய் பேச முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஆறுமுகமே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் இங்கே அன்னபூர்ணியத்தை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ரொம்பவே கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவுமே சொல்லாமல் பைரவியை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பைரவியை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனும் போகவும் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போன உடனே அங்கே சஞ்சய் கிட்ட பைரவியும் போய்
போய் பேசுறாங்க. சஞ்சய், என்ன ஆச்சு? எதுக்காக என்னுடைய அத்தையையும் சிவாவையும் நீங்க கடத்தி வந்திருக்கீங்க, இது அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பைரவி கேட்கவும், உடனே அங்க இருக்கிற சிவாவும், இங்க பாரு பைரவி, நான் உனக்காக தான் அவங்கள நான் ரொம்பவே மரியாதையாகவும் இங்க அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தேன். இவங்க மேலேயும் சரி அவங்க மேலேயும் சரி, ஒருத்தர் மேல கொலை முயற்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேல இங்க தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லிட்டு 2-3 கேஸ் கொடுத்து வச்சிருக்காங்க ஸ்னேகா. அவங்க ஆதாரப்பூர்வமா கொடுத்துருக்கிறதுனால என்னால எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பா இவங்கள அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி அரெஸ்ட் பண்ணலன்னா என் மேல அவங்க ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. அதுவும் இல்லாம எனக்கு மேல இருக்கிற அதிகாரி கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா என்னுடைய வேலையை ரிசைன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சஞ்சய் சொல்லவும், உடனே பைரவியுமே உங்ககிட்ட யார் கொடுத்தது, ஸ்னேகாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. உடனே ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்துதான் இந்த ஒரு கேஸை கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம வீடு தூந்து எங்க அன்னபூர்ணியாண்டியுமே அங்க இருக்கிற அங்க இருக்கிற ஸ்னேகாவையும் அவங்க அப்பாவையும் பயங்கரமா அடிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த வச்சு அவங்க எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது நான் ஆக்ஷன் எடுக்கலனா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு தப்பாயிடும். அதுவும் இல்லாம பொது ஆட்களுக்கு நான் சேவை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் வந்து உக்காந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் சரி, சொந்தமா இருந்தாலும் சரி, தன்னுடைய அப்பாவே இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா அவங்கள நம்ம அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அது விசாரணை. அன்னபூர்ணி ஆண்டி இப்படி ஒரு தப்பு பண்ணாம இருந்தாங்கன்னா அதை நான் அன்னபூர்ணி ஆண்டியை வெளியே கொண்டு வரது என்னுடைய பொறுப்பு. இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பைரவியும் சொல்லவும், உடனே அங்க இருக்கிற சிந்துவுமே, சஞ்சய் என்ன சொல்ற சஞ்சய், ஏற்கனவே மாறனை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க, நாங்க கேஸ் கொடுத்தோம், சட்டப்படி அவருக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கோம், இல்ல நீங்க தண்டனையும் வாங்கி கொடுக்கறதில்ல. உடனே இங்க சஞ்சய் கிட்ட அங்க இருக்கிற மாறன் கிட்ட காசு வாங்கிட்டு நீங்க அவரை வெளியே விட்டுறீங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா அவரு மட்டும் உடனே வெளியே வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் தப்பு பண்ணவங்க இல்லையா? அவங்க எந்த ஒரு தப்பும் அறியாதவங்களா? ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது எங்களுடைய அன்னபூர்ணியத்தை வந்து யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணவே கூடாது, அது மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு பர்சன், அவங்கள போய் நீங்க இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். அது இல்லாம இது யாரோ ஒரு தூண்டுதலால நீங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த ஒரு விஷயம் பண்றதுக்காக உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுமே அங்க இருக்கிற சஞ்சய் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கவும், உடனே சஞ்சயுமே, சிந்து நீ ரொம்பவே ஓவராகவும் பேசிக்கிட்டு இருக்க, இதுக்கு மேல இப்படி தப்பா பேசணும்னா உன்னையும் இப்படி இந்த ஒரு கேஸ்ல மாட்டி உன்னையும் தூக்கி உள்ள போட வேண்டியதா இருக்கும். அவங்களுக்கு பதிலா உன்னை உள்ள போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சஞ்சய் சொல்லவும், சார் என்னையும் தூக்கி உள்ள போடுங்க சஞ்சய், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியா கிடையாது. எங்களுடைய அத்தையும் டாக்டரும் எந்த ஒரு தப்பும் அறியாதவங்க, அதுவுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் நீங்க அவங்க மேல கை வச்சு நீங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க. யாருக்கு எந்த ஒரு கெடுதல் பண்ணியிருக்காங்க? யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் பண்ணாதவங்களை நீங்க இப்படி அவங்கள அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதுமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு தப்பு. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட நீங்க பண்றது சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிந்துவுமே சொல்லவும், உடனே அங்க சஞ்சயும், சிந்து இங்க பார், எனக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், அவங்கள அசிங்கப்படுத்தணும், அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நோக்கம்லாம் கிடையாது. எங்களுக்கு கேஸ் வந்தா அதை அவங்கள வந்து நான் அரெஸ்ட் பண்ணிட்டு வரணும், அவங்கள விசாரணை பண்ணணும், அது இல்லாம அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கணும், எல்லாமே இருக்கு. நாங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருக்கோம், அவங்களுக்கு எதுவுமே ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். ஏதோ நீங்க பதட்டமா வந்து இப்படி பேசுறத பார்த்து எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் அங்க சஞ்சயுமே சொல்லிடுறாங்க. உடனே பைரவியுமே இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற சிந்துவை வந்து கூட்டிக்கிட்டு வெளியேயும் போயிடுறாங்க. வெளியே உக்காந்துக்கிட்டு இருக்க டாக்டரும் அங்க சிவாவும் அன்னபூர்ணி கிட்டையுமே போய் பேசுறாங்க. அங்க இருக்கிற பைரவியும், அத்தை என்னாச்சு அத்தை, எதுக்காக நீங்க அந்த ஸ்னேகா கிட்ட போனீங்க? ஸ்னேகா தான் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஒண்ணுனா 10 அப்படின்னு சொல்றவ, ஆனா நீங்க அவ கூட போய் விளையாடிக்கிறீங்களே, அவ கூட போய் ஒரு மேட்ச் போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சு விட்டு இங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க. உடனே இங்க இருக்கிற பைரவியுமே அங்க சிவாவையும் சரி அங்க இருக்கிற அன்னபூர்ணியும் சரி 2 பேரையுமே எதுக்காக நீங்க அங்க ஸ்னேகா வீட்டுக்கு போனீங்க? ஸ்னேகா ஏற்கனவே இங்க சிவா மேல ஏகப்பட்ட ஃப்ராடு தனமும் ஏகப்பட்ட பொய் கம்ப்ளைண்டும் கொடுத்து வச்சிருக்கா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க அடிச்ச விஷயத்த வச்சு இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கா. அவளை இங்க எப்ப பார்க்கணுமோ அப்பப்ப பார்க்கணும். கண்டிப்பா அவ மிகப்பெரிய ஒரு தப்பு பண்றா, மாட்ட தான் போறா. அவ மாட்டிக்கிட்டானா கண்டிப்பா
அவள் என்ன பண்ணாலுமே வெளியவே வர முடியாத மாதிரி நம்ம அவன் மேலே ஸ்ட்ராங்கான ஒரு கேஸும் கொடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு கேஸ்ல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஆதாரம் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவி கேட்கவும், உடனே இங்கே இருக்கிற அன்னபூர்ணியும் பைரவி எனக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அதுவும் இல்லாமல் இந்த சிந்துவை வந்து பயங்கரமாக அடிச்சிருக்காங்க, அதுவும் இல்லாமல் அடியால் வச்சு அடிச்சிருக்காங்க, அடிச்சதும் இல்லாமல் தரன்னு இழுத்துட்டு வந்து வாசல் வெளியே தரன்னு இழுத்துட்டு வந்து விட்டுருக்காங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு தப்பு. அதனாலதான் இங்க நான் அன்னபூர்ணி கிட்ட போய் இப்படி ஒரு விஷயத்த நான் கேட்டேன், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க எதுவுமே இங்க எந்த ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு பதிலும் கொடுக்காம ஸ்னேகா வந்து என்கிட்ட ரொம்பவே ஓவராகவும் ரொம்பவே கத்திக்கிட்டு பேசிட்டு இருந்தா. அந்த ஒரு கோவத்துல அவளை நான் அடிச்சிட்டேன். மறுபடியும் அவங்க அப்பா வந்து என்ன அடிக்க வந்தாரு, அதனாலதான் நானுமே அவங்க அப்பாவையும் அடிச்சேன், 2 பேருமே அடிச்சேன். அடிச்சதுக்கு நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு மனசு வேணும் அப்படின்றத தான் நான் அங்க புரிய வைக்கிறேன். என்னதான் இருந்தாலையும் இப்ப ஒரு விஷயம் வந்து நீங்க அங்க எதுவுமே சொல்லாம வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை தப்பா நினைச்சிருப்பாங்க. ஆனா நீங்க அங்க ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம் சொன்னதுனால மட்டுமே இப்ப எல்லாருமே நல்லாவும் இருக்காங்க. அது இல்லாம சிந்துவை வந்து அவங்க குறிப்பிட்டு எல்லாருமே வீட்டில் இருக்க மகாத்தையும் சரி எங்க ஸ்னேகாவும் சரி குறிப்பிட்டு அவங்கள நோட் பண்ணி அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் தப்பு பண்ணோம், இப்படி பண்றதுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி எல்லாம் அவங்க எல்லாம் கொஞ்சம் கூட பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அங்க இருக்கிற பைரவி கிட்ட அன்னபூர்ணியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே சிவாவும் அங்க இருக்கிற சிந்து கிட்ட, சிந்து இங்க எதுக்காக நீ அங்க போனா, நான் முன்னாடியே சொல்லிருக்கல அங்க போகாத, அங்க போனா மிகப்பெரிய பிரச்சனை ஆகும், அந்த பிரச்சனையினால எல்லாருக்குமே கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப உனக்கு நல்லாவே புரியும் நினைக்க, அங்க போகாதனால இப்ப எவ்வளவு உழைப்பு எவ்வளவு இது அது உனக்கு கொஞ்சமாவது புரியுதா, கொஞ்சம் கூட புரியாம இப்படி எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாவே இருக்கு. எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த நீ கடைபிடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே இருந்தாலையும் அந்த மாட்டையோ இல்ல ஆட்டையோ நம்ம கழட்டி விட்டுட்டா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு வந்துடும். அது மாதிரி இந்த வீட்டுல இருக்கவங்க இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பைரவியும் சொல்லிடுவோம். உடனே அன்னபூர்ணியுமே, பைரவி நீ இங்க இருக்காத பைரவி, அங்க அங்க என்னுடைய பையன் ஆறுமுகம் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, போன் பண்ணா போனும் எடுக்க மாட்டான், அவன் எங்கதான் இருக்கான் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு அங்க பைரவி கிட்ட இங்க இருக்கிற அம்மாவும் சொல்லவும், உடனே இங்க பைரவியுமே பதட்டத்தோட அங்க என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கோ இல்ல அவங்களுக்கு காப்பாத்துறதுக்கோ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில எல்லாருமே ஏமாத்தி ஒருத்தன் பிளேயர் ஆயிட்டான் அப்படின்றதுதான் இங்க இந்த ஒரு கதை, இந்த ஒரு இதோடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமா, இங்க ஒரு விஷயமும் எந்த ஒரு தப்பு பண்ணாலையும் இங்க அங்க இருக்கிற மகாவும் சரி அங்க இருக்கிற எஸ்கின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இங்க இருக்கிற பயங்கரமா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற சிவாவையும் சரி, ஏன்னா இவங்க 2 பேரையுமே சேர்த்து ஜெயிலில் போடணும், அவங்கள அங்கே ஜெயிலே அசிங்கப்படுத்தணும், மறுபடியும் வெளியே வரக்கூடாது. ஜெயிலிருந்து வெளியே வரணும்னா நம்ம கேஸை வாபஸ் வாங்கணும். அப்படி வாபஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக சிவா வந்து என்னுடைய கழுத்தை தாலி கட்டணும், நான் அவருக்கு மனைவி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்னேகாவுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அப்பாவும், ஸ்னேகா நீ கரெக்டான ஒரு பிளான் போட்டிருக்க, ஃபேமிலியோடையே கடத்திட்டு வந்து எங்கள் வீட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு டைமில் யாருமே எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், அப்படி இருக்கப்போ இங்கே இவருக்கு இங்கே கார் கழட்டுறது தெரியும், அதுவும் இல்லாமல் இங்கே எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு இதுவுமே இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற இண்டிகேட்டர் இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே ஒர்க் ஆகிறதுனால எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பாண்டியனும் சரி, ஒரு சைடு அங்க இருக்கிற அன்னபூர்ணியும் அங்க வருத்தமா உக்காந்துக்கிட்டு இருக்க, ஹாஸ்பிட்டல்ல உக்காந்துக்கிட்டு இருக்க எங்க சிவாவும் அங்க அன்னபூர்ணி கிட்ட, அத்தை என்னத்த இப்படி எல்லாம் நடந்திருக்கு, இப்படி எல்லாம் நடந்திருக்கவே கூடாது, நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க அத்தை, நீங்க இப்படி அங்க ஸ்னேகா போய் அடிக்காம இருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்காது, நீங்க இப்படி பண்ணதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனைல வந்து முடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, அங்க ஸ்னேகாவை பார்த்து நம்பவே கூடாது. அதுவும் இல்லாம தோராயமா நம்ம அவளை எடையும் போடக்கூடாது, ஏன்னா அவளை சும்மா விட்டனா குமிய வச்சு பயங்கரமா அடிச்சிடுவா, ஆனா அவ கொலை பண்றவா, அந்த அளவுக்கு கூட துணிறதுக்கு ஆள் தான் இங்க அவகிட்ட நீங்க போய் நிக்கவே நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அங்க இருக்கிற ஒரு பர்சன் பேசுறாங்க. அப்படி பேசும்போது கூட அந்த குழந்தை பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. சிரிச்சிட்டு இருந்தா என்ன ஒரு விஷயம் நடக்கும், எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அன்னபூர்ணியும் சரி எல்லாரும்
அன்னபூர்ணி வந்து அங்கே சஞ்சய் கிட்டேயுமே போய் பேசுகிறாங்க. சஞ்சய் சார், நாங்கள் எதுவுமே தப்பு பண்ணல சார். அந்த ஸ்னேகா தான் என்னென்னமோ என்னுடைய பையன் மேலே புகார் கொடுத்து இங்கே பேட்டி தான் கொடுத்துருக்கா சார். எங்கள் பையனுடைய இமேஜும் சரி, எங்களுடைய பையனுடைய மரியாதையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இவ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை நீங்கள் சும்மாவே விடாதீங்க. முதல்ல நீங்கள் அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அவன் மேலே நாங்கள் கேஸ் கொடுக்குறோம். இந்த ஊர் பஞ்சாயத்து முன்னாடி என்னுடைய பையனை அசிங்கப்படுத்துவதே இல்லாமல் தப்பாக சொல்லி என்னுடைய பையனுடைய மரியாதையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. என்னுடைய பையனை அடியான்னு சொல்லிட்டு அவள் இப்படியெல்லாம் ஒரு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இப்படி சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லாமல் அந்த பஞ்சாயத்து முன்னாடியே அத்தனை பேர் முன்னாடி அவள் வாய் கூசாமல் அப்படி போய் சொல்லிட்டு இருக்கா. அவளை போய் நீங்கள் நம்பி எங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வேறு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.